இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கைலாசநாதர் கோவில் மேட்டு தெருவில் SSKV பள்ளியின் பின்புறம் அமைந்துள்ளது கட்சி அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோவில். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு வழக்கம் போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் 4ஆம் தேதி காலை அவ்வழியாக சென்ற பக்தர் ஒருவர் கோவில் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இதுகுறித்து சிவகாஞ்சி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் விசாரணையில் கோவில் கருவறையில் இருந்த பித்தளையால் ஆன சிவன் மற்றும் பார்வதி சிலைகள் மற்றும் உண்டியல் பணம் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது. மேலும் திருட்டு சம்பவம் நடைபெற்ற கோவிலுக்கு மோப்பநாய் ஆஸ்கர் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து உற்சவர் சிலைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர். CCTV காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த சிவகாஞ்சி போலீசார் சந்தேகத்திற்கு இடமான இருவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் போலீசார் விசாரணையில் திருடப்பட்ட இரு சிலைகளையும் என்ன செய்வது என்று தெரியாமல் காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் முட்புதரில் வீசி சென்றதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் புதுப்பாளையம் தெருப்பகுதியை சேர்ந்த கார்த்தி, சிறுகாவேரிப்பாக்கம் JJ நகர் பகுதியை சேர்ந்த குமரேசன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 2 சிலைகள் மீட்கப்பட்டு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் முரளி கூறுகையில், இவர்கள் சிறு சிறு திருட்டுகளை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சிலைகளையும் அதே நோக்கத்தில் திருடி இருந்ததாகவும் இவர்கள் மேல் இதற்கு முன் இதுபோன்ற வழக்குகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவித்தார். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் தெருவில் உள்ள அநேக தங்காதீஸ்வரர் கோயிலில் ஒரு திருட்டு நடந்தது. அன்று இரவு 3/4 தேதி இரவு அதில் 2 அடி உயரமுள்ள சிவன் சிலையும் சுமார் 1.5 அடி உயரமுள்ள பார்வதி சிலையும், பிராஸ் செம்பு சிலை, அது திருடு போயிருந்தது. அது கூட சின்ன சின்ன பொருட்கள், குடம், தாம்பூலம், அந்த மாதிரியான பொருட்கள், கோயிலுக்கு சொந்தமான பொருட்கள் திருடு போயிருந்தது. இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. காவல் கண்காணிப்பாளர் காஞ்சிபுரம் அவர்கள் உத்தரவின் பேரில் என்னுடைய மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் சிவகாஞ்சி ஜெயவேல் மற்றும் உதவி ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் நம்முடைய தனிப்படையினர் மிகவும் திறம்பட அதை வழக்கை துப்பு துளக்கி 4 நாட்களில் 2 எதிரிகளை, புதுப்பாளையத்தைச் சேர்ந்த எதிரி குமரேசன் மற்றும் சிறு காவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய 2 பேரையும் கைது பண்ணி இந்த சிலைகளை அவர்களிருந்து மீட்டிருக்கிறோம். அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப போகிறோம்.